கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களின் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 34:17 இப்படி சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நான் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எல்லா உபத்திரமும், வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரமும், குடும்பத்தில் இருக்கிற உபத்திரமும், வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உபத்திரமும், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதியில் நிமித்தமாக இருக்கிற உபத்திரமும், எல்லா உபத்திரவத்திலையும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் விலக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் நம்மளுடைய உபத்திரவத்தில் இருந்து, நம்மளுடைய கண்ணீரிலிருந்து நம்மளை விலக்கி விடுவிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, நீதிமான்களாய் மாறும் பொழுது, நம்ம கூப்பிடும் பொழுதே அவர் நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்டு, நம் விண்ணப்பத்தை கேட்டு, அவர் நம்மளுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ நீதிமானாய் மாறும் பொழுது, நீ நீதிமானாய் மாறும் பொழுது நான் உன் உபத்திரவத்தை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய உபத்திரவத்தின் குகைகளை தெரிந்து கொண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உபத்திரவத்தின் குகைகளை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உபத்திரவத்தின் குகைகளை தெரிந்து கொண்டவர். ஒரு நாள் உபத்திரவத்தில் நம்மளை விட்டுட்டு போகிறவர் இல்லை. நம்மளை உபத்திரவத்தில் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. நம்மளை உருவாக்குகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் மாறும் பொழுது, நீ நீதிமானாய் இருக்கும் பொழுது, உன்னோட கூப்பிடுதலை கேட்டு, உன்னோட விண்ணப்பத்தை கேட்டு அந்த உபத்திரவத்தை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அது விடுவிக்கிற கர்த்தர். அந்த உபத்திரவத்தை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் நீதிமான்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நீதிமான்கள் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த நாளில் நம்ம நீதிமானாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய உபத்திரவத்தை நீக்கி அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், நோவாவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். பூமியில் இருக்கிற நோவா வாழ்ந்த காலத்தில் பூமியில் அந்த வாழ்ந்த ஜனங்கள் பாவத்து நிமித்தமாய், அக்கிரமத்து நிமித்தமாய், பொல்லாத வழியில் நடந்த அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்துக்கு நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். எப்பொழுதும் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவை சுற்றி இருந்த ஜனங்கள் பாவத்தில் இருந்தவங்க தான், அக்கிரமத்தில் இருந்தவங்க தான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவங்க தான். ஆனால் அதை பார்த்துட்டு நோவா சும்மா இல்லை, போய் சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் பண்ணுறது பாவம், நீங்கள் பண்ணுற காரியம் தவறு, மனம் திரும்புங்கன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் கேட்கவே இல்லை. கேட்காதது நிமித்தமாக, கீழ்ப்படியாதது நிமித்தமாக அவங்க அழிந்து போனாங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த அழிந்து போன ஜனங்களின் மத்தியிலும் நோவா நீதிமானாக இருந்ததுனால நோவாவின் நிமித்தமாய் நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய பேரழிவு நிமித்தமாய் நீதிமானாக இருந்ததுனால, உத்தமனாக இருந்ததுனால, தேவனோடு கூட எப்பயும் சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால தேவன் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். நோவாவை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார், நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா சூழ்நிலையிலையும், படிக்கிற இடத்துல, எல்லா காரியத்துலேயும் பாவம் செய்கிறவங்க, அக்கிரமமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவங்க இருக்கலாம். அதை பார்த்துட்டு சும்மா இருக்காதபடிக்கே அவர்களுக்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நம்ம நீதிமானாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக